மகாராஷ்டிரால 45 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்க போராட்டத்தை முன்னெடுத்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆஃப் மகாதேவி. யார் இந்த மகாதேவி அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கே வந்துட்டு ஆர்வமா இருக்குல்ல. மகாதேவின்றது வேற யாரும் கிடையாதுங்க. இங்க இருக்கிற ஜெயின் சமூக வழிபாட்டு தளத்துல இருக்கிற ஒரு கோயில் யானை தான் இந்த மகாதேவிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 வருஷம் வந்துட்டு அந்த கோயில்ல இருந்து மக்கள் வசிக்கிற தெருக்கள் எல்லாருக்குமே போயிட்டு ஆசீர்வாதம் பண்றது, அவங்க கூடவே வந்துட்டு ஒரு உறுப்பினராகவே அங்க இருக்கிற மக்களாவே அது மாறி மக்கள் கூட வந்துட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனா இந்த கோயில் யானையை வந்துட்டு பிச்சை எடுக்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு பீட்டா அமைப்பு ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விசாரணை போயிட்டே இருந்தது. ஹைகோர்ட், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு கடைசியா வந்துட்டு அந்த கோயில் யானையை வந்துட்டு குஜராத்ல இருக்க வந்தாரா ஜூக்கு அனுப்பிடணும் அப்படின்ட்டு தீர்ப்பு சொல்றாங்க. இதை எதிர்த்து தான் மக்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த வந்தாரா ஜூன்றது யாருக்குன்றது, யாரோட இது என்று எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து அனந்த் அம்பானி. இது கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் வந்து பரப்பளவுங்க குஜராத்ல இருக்குது. இதை வந்து 2024 பிரதமர் தான் வந்துட்டு ஓபன் பண்ணாரு. இந்த ஜூல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வன விலங்குகள் இருக்குங்க. இந்த விலங்குகளோட இந்த மகாதேவியை வந்துட்டு இப்ப வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த மகாதேவி யானையை வந்துட்டு அங்க வரவேற்கிறதுக்கு பெரிய வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அங்க காய்கறிகள், பழங்கள் எல்லாம் போட்டு அதை வந்து வெல்கம் பண்றதுக்கு நிறைய ஒரு பெரிய ஏற்பாடே பண்ணிருக்காங்க. ஜூல 34 வருஷமா அந்த யானை வந்துட்டு அங்க இருக்கிற மக்களோட அன்போட பழகி இருக்கு. அந்த யானையை கூட்டு போகும்போது கூட எல்லார் முகத்திலையும் கண்ணீர், எல்லாருமே அழுகுறாங்க. அந்த யானையும் அழுகுதுங்க. மக்கள் இந்த அளவு தீவிரமா ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததுனால கவர்மெண்ட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, என்ன இருந்தாலும் எங்கள்கிட்ட அந்த மகாதேவியை கொடுத்துருங்க. எதிர்த்து வழக்கு போட்ட அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டையும் வந்து ஸ்டாப் பண்ணும், அது வந்து அந்த விலங்கு மாடை வந்துட்டு வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. எல்லா விஷயங்களும் வந்துட்டு விலங்குகளை வந்துட்டு துன்புறுத்துறாங்க அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாதுங்க. அப்படி ஒரு விலங்கு வந்து துன்புறுத்துறவங்க வந்து கண்டிப்பா அழ மாட்டாங்க. அந்த விலங்கு விட்டு பிரியறதுக்கு வந்துட்டு இவ்வளவு யோசிக்க மாட்டாங்க. இவ்வளவு ஒரு விலங்குக்காக இவ்வளவு போராட்டங்கள் 35 கிலோமீட்டருக்கு வந்து மக்கள் வந்து வரமாட்டாங்க. அதே போல ஜல்லிக்கட்டுக்கு அந்த மாதிரி வந்து மக்கள் போராட்டத்துக்கு குவியவும் மாட்டாங்க. இது முதல்ல வந்து அவங்களுக்கு புரியணும். வனவிலங்குகளை காப்பாற்றுறோம், விலங்குகளை துன்புறுத்தாம தடுக்கிறோம் அப்படின்ட்டு நீங்க சொல்றது எல்லாம் வந்துட்டு கரெக்ட் தான். அதை வந்து எங்க துன்புறுத்துறாங்களோ அங்க போய் பேசுங்க. அதை விட்டுட்டு நாங்க பாசமா வளர்க்கறது, அதை ஒரு வீரமா பண்றது, ஒரு அன்பா கோயில் யானை மேல வந்துட்டு பாசத்தை பொழியதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்துட்டு என்னவோ விலங்குகளை நாங்க துன்புறுத்துறோம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல கரெக்ட்னு எனக்கும் தெரியலங்க.